ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இன்னும் என்ன நம்ம பார்க்க போகிறோம், அதாவது தனி மனித வருமானம் பெர் கேபிட்டா இன்கம், அதை பேஸ் பண்ணி வந்து அவங்களுடைய கேட்டகிரி லைக் அதாவது பாவர்ட்டி, பிலோ பாவர்ட்டி, அதை பணக்காரங்க, ஏழைங்க, மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ், ஹை கிளாஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து எந்தெந்த எவ்வளோ இன்கம் வாங்கினா என்ன கேட்டகரியில் வராங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? ஸோ அது ரீசெண்டாக ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த கான்வர்சேஷன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை பற்றி நான் ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நான் என்னென்னு சொல்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், அப்டேட் வேணும் அப்படின்னா, வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ. நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது. மந்த்லி இன்கம் ஃபஸ்ட் கேட்டகரி அப் டு 5,000 பெர் மந்த் 5,000 வாங்கினாங்க அப்படின்னா அவங்க வந்து பிலோ பாவர்ட்டி லைனில் வராங்க. தென் கேட்டகரி 2 5,000 to 18,000 வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் கேட்டகரியில் வருவாங்க. தென் கேட்டகரி 3 18,000 to 45,000 வரைக்கும் வாங்குறாங்கன்னா சம்ஹவ் ஸ்டேபிள், அதாவது ஓகே ஹீ கேன் ஏபிள் டு சர்வே தேர் லைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த இதில் வருவாங்க. தென் 45,000 to 75,000 வாங்குறாங்கன்னா அவங்க தான் லோயர் மிடில் கிளாஸே. ஓகேங்களா? பாதி பேர் லோயர் மிடில் கிளாஸில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 5 அதில் வந்து 75,000 to 1.5 lakhs. இவங்க என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இவங்க தான் மிடில் கிளாஸ். 75,000 1.5 லட்சம் வாங்கினா தான் மிடில் கிளாஸ் இன் இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து கேட்டகரி 6 1.5 lakhs to 4 lakh அப்பர் மிடில் கிளாஸ். அப்புறம் வந்து கேட்டகரி 7 4 lakh to 10 lakh மந்த்லி சேல்ரி. ரிச், நம்மளாம் ரிச் ஆகுமானே தெரியல. கேட்டகரி 8 மோர் தென் 10 lakh எலைட். இது வந்து எல்லாமே பெர் மந்த் இன்கம், நாட் ஃபார் இயர்லி சிட்டிஸே நிறைய பேர் தொடாமல் இருக்காங்க இதில் எனக்கு தெரிஞ்சு. அதாவது பார்க்குறவங்களா இருக்கட்டும், நான் கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இயர்லி சிட்டிஸே அது தொடாமல் இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எலைட் 10 lakhs மேலே கடகடன்னு சொல்லிடுறேன். பிலோ பாவர்ட்டினா 5,000 வாங்கி தான் பிலோ பாவர்ட்டி. 5,000 to 18,000னா புவர். 18,000 to 45,000னா சம்ஹவ் ஸ்டேபிள். 45,000 to 75,000னா மிடில் கிளாஸ். 75,000 to 1.5 lakhs அப்படின்னா மிடில் கிளாஸ். 1.5 lakhs to 4 lakh அப்படின்னா அப்பர் மிடில் கிளாஸ். 4 lakh to 10 lakhsனா ரிச்சு. மோர் தென் 10 lakhs அப்படின்னா எலைட். சீக்கிரமாக எலைட் ஆகணும்னு நினச்சி வேலை செய்யாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வேலை செய்யுங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைங்க. ஓகேங்களா? நினச்சாலே ஒரு நாள் ஆயிடுவீங்கன்றதை கண்டிப்பாக பிலீவ் பண்ணுங்கள். உங்கள் மேல் நம்பிக்கை வைங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.